போற நேரம் கொடுத்து வச்சுட்டு போனேன். அதை நான் ரெக்கார்டிங்ல முடிச்சாச்சு. இப்ப நான் திரும்ப லைவ்ல வந்து மனிதனின் கழிவாற்றும் தொகுதியை நாங்க ஆரம்பிக்க போறோம். சரியா? ரைட். டியூட் கிடைக்காதாக்கள் கேட்டு வைங்க கடமையில. ரெடி. இப்ப பார்ப்போம் நாங்க முதலாவது கழிவாற்று தொகுதியில பாருங்க. முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த மாதிரி சொற்களுக்கான அர்த்தம் விளங்கிக் கொள்ளணுமே. முதலாவது அனுசேபம் அப்படின்னு சொன்னா என்ன? ரெண்டாவது கழிவுகள் அப்படி இல்லைன்னா அனுசேப கழிவுன்னு சொன்னா என்ன? கழிவு இல்லாட்டி அனுசேப கழிவுன்றது என்னத்தை சொல்ல வார? ரெண்டாவது கழிவகற்றல் சொன்னா என்ன? சரியா? இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். முதலாவது அனுசேபம் சொன்னா என்ன? அனுசேபம் சொல்றது என்ன தெரியுமா? நல்லா கேட்டுக்கோங்க. சிம்பிளா சொல்றேன். உயிரங்கிட உடம்புல நடைபெறக்கூடிய இரசாயன தாக்கங்கள். சரியா? உயிரங்கியொன்றிட உடம்பில் நடைபெறக்கூடிய இரசாயன தாக்கங்களுக்கு அனுசேபம் சொல்லணும். ரைட்டா? இப்ப இரசாயன தாக்கம் கொள்ள அது ஆய்வுகூடங்கள் நடக்கலும். சரியா? லேப்ல நடக்கலும். இரசாயன தாக்கங்கள்ல கொள்ள வளிமண்டலத்துல இயற்கையாகவே நடந்துட்டு இருக்குது. நீர்நிலைகள் நடந்து கொண்டிருக்குது, மண்ணில் நடந்து கொண்டிருக்குது. ரைட்டா? இரசாயன தாக்கம்ன்றது வந்து உயிரற்ற சூழல்ல இப்படி நடக்குது. அது இரசாயன தாக்கங்கள் தான் சொல்றேன் நாங்க. அப்படி இரசாயன தாக்கங்கள் உயிரங்கிட உடம்புள்ளுக்கு நடக்குதுன்னு சொன்னா, உயிரங்கிட உடம்புள்ளுக்கு நடைபெறக்கூடிய இரசாயன தாக்கங்களுக்கு அதுக்கு தான் நாங்க சொல்றோம் வந்து அனுசேபம். அந்த அனுசேபத்தை நாங்க ரெண்டா பிரிக்கிறேன். அவசேபம், உட்சேபம். அவசேபம்னு சொன்னா என்ன தெரியுமா? அவசேபம்னு சொன்னா இப்படித்தான். நல்லா இருக்குமா? உயிரங்கிட உடம்பில் நடைபெறக்கூடிய இரசாயன தாக்கங்கள்ல, சரியா? நல்லா கேட்டுக்கோங்க, சிக்கலான பதார்த்தங்கள் எளிய பதார்த்தங்களாக மாறி சக்தியை விடுவிக்கும் சொன்னா, சக்தி விடுவித்தல் நடக்கும் சொன்னா அந்த மாதிரி இரசாயன தாக்கங்கள் நான் சொல்ற அவசேபம். சரியா? அதே நேரம் உட்சேபம்னு சொல்லி என்ன? உட்சேபம்னு சொல்றது வந்து எளிய பதார்த்தங்கள் சிக்கலான பதார்த்தங்களாக மாறுற நேரம் அதுக்கு சக்தி பயன்படுத்தப்படும் சொன்னா, சக்தி பயன்படும் சொன்னா அதை நாங்க சொல்ற உட்சேபம். சரியா? அப்ப நாங்க இது உட்சேபம் அவசேபம் எங்களுக்கு தேவையில்ல. அது நாங்க கிரேட் 10ல நாங்க அங்கிகளின் சிறப்பியல்பு படிச்சு தந்திருப்பேன். கிரேட் 10ல வந்து அங்கிகளின் சிறப்பியல்பு படிச்சு தரேன். நான் உட்சேபம் அவசியம் படிச்சு தந்திக்கிறேன். சரி, அதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. நீங்க வேலைக்கோங்க. எங்க உடம்புக்கு சில தாக்கங்கள் இருக்குது, சக்தியை பயன்படுத்தி நடைபெறக்கூடிய தாக்கங்கள். சில தாக்கங்கள் இருக்குது சக்தியை வெளியேற்றி கொண்டு நடக்கும் தாக்கங்கள். இது எல்லா இரசாயன தாக்கங்களும், உடம்புல நடைபெறக்கூடிய எல்லா இரசாயன தாக்கங்களுக்கும் நாங்க சொல்றதுதான் அனுசேபம். இப்படித்தான் அனுசேபம் இரசாயன தாக்கம், இரசாயன தாக்கம் அது உயிரங்கின் உடம்புல நடக்குதுன்னு சொன்னா அது நாங்க சொல்ற அனுசேபம் சொல்லி. உயிரங்கின் உடம்புல நடைபெறக்கூடிய இரசாயன தாக்கங்களுக்கும் அனுசேபம் சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப அந்த அனுசேபம் நடக்கிற நேரத்துல எங்களுக்கு தேவையான விளைவுகள் வரும். சரியா? தேவையான விளைவுகள் வரும், சில தேவையற்ற விளைவுகளும் வரும். அதை நாங்க சொல்ற அனுசேப கழிவு இல்லாட்டி கழிவு சொல்லி சொல்லுவோம். அதாவது அனுசேப தாக்கங்களின் போது அல்லது அனுசேபங்களின் போது வரக்கூடிய உடம்புக்கு தேவையற்ற அம்சங்கள், அதை நாங்க சொல்ற கழிவுகள் சொல்லி. அப்ப கழிவுகள் ஒன்று தேவையற்ற அம்சங்களா இருக்கேலும் தேவையற்றவை. சரியா? இன்னொன்று தேவையற்றவையும் தான் நச்சுத்தன்மையா இருக்கும் மேலும். சரியா? இதைத்தான சொல்ற வந்து கழிவுகள் சொல்லி. ரைட்டா? அந்த கழிவுகள்ல உதாரணமா ஒரு கழிவு சொல்லவா? கார்பனீர் ஆக்சைடு, CO2. ரைட்டா? அது ஒரு அனுசேப கழிவு. H2O அது ஒரு அனுசேப கழிவு. சரியா? அதுல நாங்க தெளிவா சொன்னோம்னு சொன்னால் மேலதிக H2O ஒரு அனுசேப கழிவு. சரியா? உப்புக்கள் அனுசேப கழிவு. அதுல நான் சொல்றேன் மேலதிக உப்புக்களை, இல்லாட்டி அது சொல்ல தேவையில்லை, நாங்க அதை அவாய்ட் பண்ணுவோமே, உப்புக்களை விடுவோமே. சரியா? பாருங்க, இந்த CO2 மேலதிக H2O இதெல்லாம் நாங்க வந்து அனுசேப கழிவா கருதுறோம். ஏன் தெரியுமா? பாருங்க, எங்க உடம்புல நடைபெறக்கூடிய ஒரு இரசாயன தாக்கம் ஒன்றுதான் கலச்சுவாசம். சரியா? கலச்சுவாசத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, சிம்பிளா சொல்ல போனா
குளுக்கோஸ் ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சி CO2H2O ஆக மாறுற நேரம் அந்த குளுக்கோஸ் உடையறத்தால வந்த சக்தி ஏடிபியாக மாற்றப்படும். சரியா? இந்த கலச்சுவாசத்துல எங்களுக்கு தேவையானது இதுதான். இது எங்களுக்கு தேவையானது. இது ரெண்டும் எங்களுக்கு தேவையற்றது. CO2H2O இது ரெண்டும் எங்களுக்கு தேவையற்றது. சரியா? அப்ப பாருங்க, கலச்சுவாசம்ன்றது எங்களோட உடம்பில் நடைபெறக்கூடிய ஒரு அனுசேபம் உண்டு, ஒரு அனுசேப தாக்கம் உண்டு. அனுசேபத்துக்கு ஒரு உதாரணம் தான் கலச்சுவாசம். சரியா? அனுசேபத்துக்கு ஒரு உதாரணம் தான் கலச்சுவாசம். அந்த கலச்சுவாசத்துல பாருங்க, கலச்சுவாசம்னு சொல்லக்கூடிய அனுசேப செயல்முறையில எங்களுக்கு CO2H2O சொல்லக்கூடிய தேவையற்ற விஷயங்கள் எங்களுக்கு வருது. பாருங்க, அப்ப அனுசேப தாக்கங்களின் போது வரக்கூடிய தேவையற்ற அம்சங்களுக்கு நாங்க கழிவுகள் சொல்லிடுறோம். கேட்டா அதன் அடிப்படையில் தான் நாங்க CO2H2O அதை நாங்க கழிவுகள் சொல்லி சொல்றேன். பொறுத்தவரை சொல்லலாம் சார், H2O தண்ணி தானே, தண்ணி வந்து எங்க உடம்புக்கு தேவை தானே. அதை நான் இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். மேலதிக நீர் எங்களுக்கு உடம்புக்கு தேவையில்லை. அது இருந்தா டேஞ்சர் தெரியுமா, எங்களுக்கு இறப்பு கூட வரையிலும். சரியா? மேலதிக நீர் எங்க உடம்புல இருந்தா எங்களுக்கு இறப்பு கூட வரையிலும். அப்ப உண்மையில மேலதிக நீர் எங்க உடம்புக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவையான நீர் எங்களுக்கு தேவை, அதுக்கு மேலதிகமா இருக்கிறதெல்லாம் எங்க உடம்புக்கு தேவையில்லை. சரி, அதை நான் கழிவா தான் பாக்குறேன். சரியா? அப்ப அனுசேப தாக்கங்களின் போது வரக்கூடிய எங்க உடம்புக்கு தேவையற்ற அம்சங்கள், எங்க உடம்புக்கு தேவையற்ற அம்சங்கள் எல்லாம் கழிவுகள்னு சொல்லிடும். சரி, அதுக்கு ஒரு உதாரணம் தான் அனுசேப தாக்கத்துல ஒரு உதாரணம் தான் கலச்சுவாசம். அதுல பாருங்க CO2 வருது, H2O வருது. அது ரெண்டும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை என்னன்னா, கலச்சுவாசத்துல எங்களுக்கு தேவை இந்த ATP தான், மத்த ரெண்டும் தேவையில்லை எங்களுக்கு. அப்ப இந்த CO2H2O கலச்சுவாசம் சொல்லக்கூடிய அனுசேப செயல்முறையில வரக்கூடிய தேவையற்ற விஷயங்கள். அதனால CO2H2O நாங்க கழிவா தான் பாக்குறோம். சரியா? அதே மாதிரி சில இப்படி சில அனுசேப தாக்கங்கள், சில அனுசேப தாக்கங்கள் இருக்குது, நிறைய தாக்கங்கள் இருக்குது. அதுல வந்து தேவையற்ற அம்சங்களாக யூரிக் அமிலம், கிரியேட்டினின், அமோனியா, சரியா, இப்படியான பதார்த்தங்கள் வெளியேறலாம். சரி, இப்ப கலச்சுவாசத்துல CO2H2O சொல்லக்கூடிய தேவையற்ற விஷயங்கள் வெளியேறிச்சு. அதனால அது கலச்சுவாசத்துல கிடைச்ச கழிவுகள்னு சொல்லி நாங்க கருதுறோம். சரியா? அதே மாதிரி இன்னும் சில இரசாயன தாக்கங்கள் இருக்குது. அதுல வந்து இந்த யூரிக் அமிலம், கிரியேட்டினின், அமோனியா இப்படியான தேவையற்ற அம்சங்கள் வெளியேறும். சரியா? இப்படியான தேவையற்ற விஷயங்கள் வெளியேறும். ஓகே, இதே நான் கழிவுகளா தான் கருதுறேன். சரிடா? இவங்க வந்து இப்படி தேவையற்ற ஆட்கள் தான், அதனாலதான் நாங்க கழிவுகள் சொல்றோம். இவங்க இந்த யூரிக் அமிலம், கிரியேட்டின், அமோனியா தேவையற்றது மட்டுமல்ல, நச்சுத்தன்மையும் கொண்டது. இப்ப CO2 நச்சுத்தன்மை இல்ல, தேவையில்லை, அதையும் கழிவா தான் பாக்குறோம் நாங்க. மேலதிக H2O அது நச்சுத்தன்மையாக கருதுறோம் இல்ல நாங்க. அது வந்து நீ தேவையில்லை, உடம்பு விட்டு வெளியேற்றப்படணும், கழிவா தான் பாக்குறோம் நாங்க. ஆனா நச்சுத்தன்மை இல்லை. சிலதுகளுக்கு இது தேவையற்றதும் தான், அதனால நச்சுத்தன்மையும் வாய்ந்தது. சரியா? அப்ப இப்படித்தான் பாருங்க, அனுசேப தாக்கங்களின் போது வரக்கூடிய தேவையற்ற அம்சங்கள் எல்லாமே கழிவுகள். அந்த தேவையற்ற அம்சங்கள்ல சிலதுகள் இருக்கலாம், நச்சுத்தன்மையை கொண்டதாகவும் இருக்கலாம். கேட்டா அப்ப தேவையற்றதா இருந்தாலும் சரி, தேவையற்ற நச்சுத்தன்மையா இருந்தாலும் சரி, அது என்ன செய்யப்படணும், எங்களோட உடம்பிலிருந்து வெளியேற்றப்படணும். ஏடா அப்படி எங்களோட உடம்பிலிருந்து வெளியேற்றப்படுறதுக்கு தான் நாங்க சொல்ற வந்து கழிவகற்றல். கழிவகற்றல். சரியா? ரைட். அப்ப இந்த 3 விஷயத்தையும் வாசிக்கோங்க. முதலாவது பாருங்க, உயிர்கலத்தினுள் நடைபெறும் சகல உயிரிரசாயன தாக்கங்கள், அதாவது உட்சேப அவசேப செயற்பாடுகள் அனைத்தும் அனுசேபம் என அழைக்கப்படும். சரியா? உட்சேப அவசேப செயற்பாடுகள் அனைத்தும். நீ போடுங்க, உட்சேபன்னு சொன்னால் சக்தி பயன்படும் தாக்கங்கள். அதுக்குதான் உட்சேப தாக்கம் சொல்றேன். சக்தி வெளியேறும் தாக்கம்டா அவசேபம்னு சொல்லி போடும், அவ்வளவு போட்டுக்கா போதுமே.